கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் மத்தியிலே கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள். ஏவாள் அம்மா தெரியாம விழுந்துட்டாங்க. முழு மொனக்குலத்துக்கும் இதனால ஒரு பேர் அழிவு. இதனால கர்த்தர் ஸ்திரீகளை உருவாக்கினார். நிறைய ஸ்திரீகளை நம்ம பார்த்துருக்கோம். எவ்விதமாக கர்த்தர் அவர்களை உருவாக்கியிருக்கிறார். பலவீன பாண்டங்கள். ஸ்திரீகள் யாருனாக்கா கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் பலவீனர்கள். இந்த பலவீன பாண்டங்களை எவ்விதமாக உருவாக்கும். முதல்ல ஜெபிக்கலாம். ஜெபிச்சு, தேவனே எங்களிடத்தில் பேசு, எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தாங்க. முதல்ல அவர் கையில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியது. நீங்கள் பாருங்கப்பா, எங்கள் உள்ளங்களை பாருங்க, எங்கள் நோக்கத்தை பாருங்க, எங்கள் சிந்தனையை பாருங்க. நாங்கள் உமக்கு பிரியமாக ஜீவித்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி ஸ்திரீகள் எவ்விதமாக இருக்கணும்னா குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும். இந்த குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? இப்போ நம்ம யோசிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களும் எவ்விதமாக இருக்கிறது என்றது தேவன் அறிவார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சாக்கா அந்த ஸ்திரீக்கு உண்டான கேரக்டர், த என்டையர் எம்பாடிமெண்ட் ஆஃப் எ விமன், முத்தை காட்டிலும் அது சிறந்தது. விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. பெண்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க போகிற பாதைகள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. எத்தனையோ ஸ்திரீகள் நிச்சயமாகவே இதுக்கு கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்திரீ உடைய வாழ்க்கை ஒரு மிஷன் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். த என்டையர் சொசைட்டி, கம்யூனிட்டி இஸ் டிபெண்டிங் ஆன் த விமென். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவள் இந்த ஸ்திரீயுடைய ஒரு கேரக்டர், அந்த அம்மா. ஓகே, த விமென். இந்த ஸ்திரீ நல்ல வழியில் நடந்தாங்கன்னா அந்த என்டையர் ஃபேமிலி மாத்திரம் இல்லை, அந்த சர்ச்சு, அந்த கம்யூனிட்டி, அதோடைய எல்லா காரியமும் அழகாக நடக்கும். இப்போ ஒரு ஸ்திரீ கர்த்தருக்கு பயந்த ஒரு தாய், அந்த தாயினுடைய வாயில் என்ன தெரியுமா வரும்? எந்த நேரம் தேவனை துதிக்கிற வார்த்தை தான் வரும். தேவன் செய்த நன்மைகளை சொல்லி 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 தேவனை அறிக்கை பண்ணுவாங்க. தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவாங்க. தேவனுடைய செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி தேவனை ஆராதிப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வைப் அவங்க கூட இருக்கவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் வரும். அத்தனை பேருக்குள்ளேயும் அதே மாதிரி இருப்பாங்க. எந்த நேரமும் கர்த்தரை துதிக்கிறோம். ஈவன் ஃபியூ மினிட்ஸ் டைம் கிடைச்சா கூட உடனே வேதத்தை வாசிக்கணும்.
வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஸ்திரீக்குண்டான அடையாளம். சிலர் இருக்கிறாங்க, தங்கள் நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்கணும்னு பார்த்தாக்கா வீணான கதைகள், வீணான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுலேயே மூக்க நுழைச்சி 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 பெருசாக வெடிப்பாங்க. அந்த ஸ்திரீ யார்? தங்கள் கைகளாலே இடித்து போடுகிற ஸ்திரீகள். ஞானி சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் சிறந்தது. இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம், நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறேன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையின் மத்திய பகுதியில் இருக்கிறாரா? அவர் தான் எனக்கு எல்லா காரியத்தை நடத்துகிறாரா? என் குடும்பம் கட்டப்படுகிறதா, இல்லாட்டி என் குடும்பம் என் கையால் இடித்து போடுறேன்னா? ஆண்களை பற்றி போடல பார்த்தீங்களா? குணசாலியான ஆம்பளையை கண்டுபிடிப்பவன் யாருன்னு பைபிளில் போட்டிருக்கா? இல்லை, பெண்ணை பற்றி தான் போட்டிருக்கு. அப்போது ஒரு பெண்ணுக்குள்ள என்ன வேணும்? நல்ல குணம் இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும், அமைதலாக காரியங்களை நடப்பிக்கிறது, நிதானித்து யோசித்து செயல்படுகிறவளாக இருக்கணும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறவளாய் காணப்படணும். அநியாயமே நடக்கட்டும், துரோகமே நடக்கட்டும், ஆனால் அதில் சந்தோஷத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த இரக்கம், அந்த தயவு, அதெல்லாம் இன்னும் குவாலிட்டிஸ் ஆஃப் எ உமனாக வரும். அது சொல்லி அது செயல்முறை நடைமுறையில் வர்றது அந்த காரியம் கிடையாது, இன்பானாக வருங்க. இதுதான் ஒரு குணசாலியான ஸ்திரீ. அந்த குணசாலியான ஸ்திரீ தன்னை பற்றி யோசிக்க மாட்டா, தனக்கானதை யோசிக்க மாட்டா, பிறனுக்கானதே நாடுவாங்க. அது ஒன் ஆஃப் த குணம், ஒரு குட் கேரக்டர் ஆஃப் எ உமன். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நம்ம ஏதாவது கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த குடும்பம் வளருதை பார்க்கணுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த குடும்பத்திற்காக திறப்பில் நிற்பாங்க, ஜெபிப்பாங்க. அந்த குடும்பத்தில் என்ன குறை காணப்படுகிறது, அந்த குறையை தேவனுடைய சன்னிதானத்தில் வைப்பாங்க. கர்த்தரிடத்தில் மன்றாடி கண்ணீரோடு விதைப்பாங்க. அப்போதான் தனக்கானது இல்லாமல் பிறனுக்கான நாடுற அந்த வசனத்தை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் வர்றதை கர்த்தர் உற்று கவனிப்பார். அதுக்கு தான் சொல்கிறாரு, அவளுடைய விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தது. நான் எனக்கு எனக்கு என் புருஷன் அப்படி கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணும். லீடியாள் என்ற ஒரு வேத பகுதி இருக்கு. அந்த அம்மா அவங்கள குறித்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது. ஒரு கான்வெர்ட், ஆதி திருச்சபையில் ஒரு கான்வெர்ட், பெரிய வியாபாரியாக இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, பர்பிள் கார்மெண்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ் கார்மெண்ட்டை வீவ் பண்ணி வியாபாரத்தில் சிறந்தவளாக இருந்தா. அந்த அம்மா தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்த நாட்களில் தன்னுடைய வீட்டை கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய பேர் இந்த சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு
நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கென்று நம்ம செய்கிறோமா, இல்லாட்டி என் சுய லாபத்துக்காக நம்ம நிற்கிறோமா? எனக்கு ஒரு நல்ல அங்கிள் ஆண்டி தெரியும். அந்த காலத்தில் 2 பேரும் அவ்வளோ வைராக்கியம் தேவனுக்காக. மழையில் போயிட்டு வரும்போது, இதுதான் நான் என்ன தொடப்பட்ட சாட்சி அவங்க வாழ்க்கையில். புருஷனும் மனைவியுமா மழையில் வந்துட்டுருக்காங்க. அந்த வழியில் ஒருத்தர் கொடை இல்லாமல் மழையில் நனைச்சிட்டு போகிறாங்க. தங்களுடைய கொடையை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு இவங்க மழையில் நனைஞ்சு வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் எவ்விதமாக ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் இந்த கொடை கொடுத்ததுனால இல்லை, இந்த மாதிரி அநேக ஊழியங்கள் அந்த ஆண்டி செஞ்சுருக்காங்க. அந்த ஆண்டியும் சரி, அந்த அங்கிளும் சரி. அவங்க என்னுடைய ஆரம்ப நாட்கள், என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இன்றைக்கும் அந்த கிரேஸ் ஆண்டி பற்றி நான் பேச முடியுதுன்னா, அந்த குணசாலியான அந்த ஆண்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம் அவ்விதமாக காணப்படணும். தனக்கானதை யோசிக்கக்கூடாது, பிறனுக்கானதை யோசித்து செயலில் நிற்கும்போது கர்த்தர் பார்ப்பார். நான் இந்த பூமிக்கு வந்தது இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க, என் வாழ்க்கையை நான் அதாவது தானே பலியாக கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்விதமாக இருக்கணும்.